வணக்கம் நண்பர்களே, நாம் எனக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ எருமசாணி மூலமாக ஃபேமஸான வெற்றி ஒரு எமோஷனலான வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது ரெசார்ட் சீரிஸ் நடிகையான அனுகிரகா ரீசெண்டாக ஒரு வீடியோ சொல்லியிருந்தாங்க. அதில் எருமசாணி வெற்றி என்னை ஏமாற்றிட்டாரு, பண விஷயத்தில் ஏமாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வைஃப் நக்ஷத்ரா ரொம்ப பேடான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வல்கராக ட்ரீட் பண்ணி பேசியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எமோஷனலாக சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ஃபிட்ஸ் நான் அட்மிட் ஆகலைன்னா நான் இந்த மாதிரி எமோஷனலாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு சூசைட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு நான் இந்த மாதிரி மோசமான கண்டிஷனில் இருந்ததால தான் என் ஃப்ரெண்டு பேசினான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சைடுமே பேசியிருந்தாங்க. இப்போ எருமசாணி வெற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வைக்கிற அலிகேஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்போ எவ்வளோ பெரிய எல்லா யூடியூப் சேனல்ஸும் இன்றைக்கி அந்த பொண்ணை ஏமாற்றி நாங்கள் பணம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறீங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. நான் என்ன நடந்தது அப்படிங்கிற முழுமையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அதை பற்றி தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, எருமசாணி வெற்றி சொன்ன விஷயங்களுக்கு எதிராக இன்னொரு செகண்ட் வீடியோவையும் அனுகிரகா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2017 நான் எருமசாணி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அப்போ என்னுடைய கையில் ₹1 கூட கிடையாது. என்னுடைய ஃபேமிலியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை நம்பலை. ஆனால் நான் இவ்வளோ தூரம் வந்தப்புறமும் எனக்கு ஒரு ரூபாயும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அருமை எனக்கு நல்லாவே தெரியும். என்னை விட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது என்னுடைய ஒய்ஃபுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எங்களுக்கு எங்கள் பணம் மட்டும் இல்லை, இப்போ புதுசாக ஒரு ஆர்டிஸ்ட் வந்தால் கூட அவங்களுடைய அந்த உழைப்பு அப்படிங்கிறது எந்தளவுக்கு நாங்கள் அங்கீகரிப்போம் அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் இந்த பொண்ணு சொன்ன விஷயங்களை சார்பாக நான் குளோபல் பிக்சர்ஸ் கிட்ட பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் நவ் அந்த பொண்ணு நடித்த எல்லா எபிசோடுக்குமான அமௌண்ட் அவங்களுக்கு போட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு நல்லா இல்லை, ஃபுட்டை பார்த்தா வாமிட் வருது, ஃபுட்டில் கொஞ்சம் கூட ஹைஜீன் இல்லை, இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பர்ஃபெக்டாக என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என் மேலே யாருக்கோ ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் அதை இன்னைக்கு அனுகிரகா மூலமாக இன்னைக்கு தீர்த்துக்கிறாங்க. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதை நான் டீல் பண்ணுற விதத்தில் டீல் பண்ணிக்கிறேன். ஆனால் தயவுசெய்து இப்படி ஒரு பொண்ணு ஒருதலைபட்சமாக பேசுகிறாங்க அப்படின்னா அதர் சைடில் என்ன ப்ராப்ளம், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ப்ளீஸ் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சைடு பேசுகிற விஷயத்தை மட்டும் பெருசாக எடுத்துக்கிட்டு ஏமாற்றிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் மோசம் என்ன சொன்னால் கூட பரவாயில்ல, என்னுடைய ஒய்ஃபை பற்றிலாம் பேசியிருக்காங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் உண்மை? ஆக்சுவலாக நீங்கள் என்னுடைய ஒய்ஃப் பேசுனாங்க கத்துனாங்கன்னு சொல்கிறீங்க. உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் பேசின விஷயங்களை ஏன் நீங்கள் வெளியில் வரமாட்டேங்கிறீங்க? அப்படியே அவங்கக்கிட்ட கால் ரெக்கார்டிங்ஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணணும். இருக்குன்னு ஏன் சொல்கிறீங்க? ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு இந்த விஷயத்தை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டு விட்டுட்டேன். நான் அனுகிரகா கூட கூப்பிட்டு மீட்டிங் வச்சு தனியாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் ஏன் அப்படி நினச்சேன் அப்படின்னா, இந்த விஷயம் வெளியில் போகுனா அந்த பொண்ணோட லைஃப் மலையாளம்லேருந்து வராங்க. ஸோ அவங்களுடைய லைஃப் கெரியர் அப்படிங்கிறது நல்லா இருக்காது. அதனால நான் இதை சைலண்ட்டாக விட்டுட்டேன். ஆனால் அந்த பொண்ணு இப்போ செகண்ட் வீடியோ போட்டு என்னுடைய ஒய்ஃபை பற்றி ரொம்ப தப்பாக, அதாவது ஒரு பொண்ணுக்கு கூட ஈவிரக்கமே இல்லை, அந்த மாதிரி ரொம்ப தப்பாக அவங்கள மிஸ்ஃப்ரேம் பண்ணி காட்ட ட்ரை பண்ணும்போது ஆஸ் அ ஹஸ்பண்டாக என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? ஸோ அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணுறது என்னுடைய கடமை. அது மட்டும் இல்லாமல் அவங்க சம்மந்தப்பட்ட எல்லா இதுவுமே நாங்கள் எடுத்துட்டோம். நாங்கள் அவங்கக்கிட்ட ஸ்டார்டிங்லேயே என்ன சொன்னோன்னா, உங்களுடைய சீன் இதுதான், உங்களுடைய சீன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பில்ட் ஆகும், இதெல்லாம் நாங்கள் சொன்ன அப்புறம் தான் அவங்க ஓகே பண்ணி கான்ட்ராக்ட் சைன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் அவங்கள வச்சு ஷோ பண்ண ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் பேசிட்டு, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டு சைனும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி நாங்கள் மிகைப்படுத்தி சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. அவங்க என்ன வேணாலும் ட்ரீம் பண்ணிட்டு வருவாங்க சார், அதெல்லாம் இங்கே உண்மையாயிடுமா? ஏன்னா ஒருத்தர்கிட்ட கான்ட்ராக்ட் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய த்ரூ அவுட் அந்த சீரீஸில் அவங்களுடைய ரோல் என்னங்கிறத நாங்கள் கம்ப்ளீட்டாக சொல்லிவிடுவோம். அதுக்கு ஓகே. அது மட்டும் இல்லாமல் அந்த பீரியட் வரைக்கும் வேறு எதுலேயும் கமிட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைன் வாங்குறதுக்காக கான்ட்ராக்ட் ரெடி பண்ணுவாங்க. அதில் சைன் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்?